ஹமாஸ் மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கை காரணமாக இஸ்ரேலின் வரலாற்றிலேயே மாபெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது உச்சக்கட்ட தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானில் ஏராளமான இடங்கள் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. முதல் நாள் போரில் தனது அதி உயர் தலைவர் மற்றும் 40க்கும் அதிகமான அரசியல் இராணுவ தலைவர்களை இழந்த ஈரான் பின்னர் அதிலிருந்து மீண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளை ஏவுகணை வீசி தாக்கி வருகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்கி வருகிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் மீது தற்போது வரை தாக்குதல் நடத்தி வருகிறது. அதோடு கடந்த ஆண்டு லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதோடு கடந்த ஆண்டு ஈரான் மீது 12 நாள் போரை மேற்கொண்டது. இப்படி தொடர்ந்து 3 ஆண்டுகள் இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போர் காரணமாக 100க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் தரப்பில் கொல்லப்பட்டுள்ளனர். அதேபோல இந்த போருக்கு இஸ்ரேல் சார்பில் பல லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது அந்த நாட்டுக்கு ஏராளமான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொடர் போர் காரணமாக இஸ்ரேலின் பொதுக்கடன் GDPயில் 68.5% உயர்ந்துள்ளதோடு நிதி பற்றாக்குறை 5% அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் மிக முக்கிய வருவாயாக இருந்த சுற்றுலாத்துறை போர் பாதிப்பு காரணமாக முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் போர் பயத்தினால் சுமார் 1700 மில்லியனியர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியுள்ளனர். இதன் காரணமாக புதிய முதலீடுகள் எதுவும் இஸ்ரேலில் வராத நிலையில் இது அந்நாட்டுக்கு எதிர்காலத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது.